தமிழக வெற்றி கழகத்தில் ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. பதவி போடக்கூடிய நபர் யாராக இருக்கிறார்? புசி ஆனந்த் அவர்கள். புசி ஆனந்த் அவர்கள் இப்படி செய்திருக்கிறான்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு நேர்மையாக ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கோ எதுவுமே கிடையாது. விஜய்க்கு அடுத்தபடியாக புசி ஆனந்த் இருக்கிறாரும் போது அவர் காலி பண்ண என்ன பண்ணணும்? 6 வயது குழந்தை, அந்த குழந்தை வீட்டுக்கு வெளியில் விளாண்டுருந்த குழந்தைய வந்து இவன் வந்து இந்த பையன் கூப்பிட்டு போய் மாடியில் வச்சு பாலியல் வன்முறை செய்கிறான். இந்த செய்தியை கேட்டு அந்த குழந்தை அழுகுறல் கேட்டு வந்து அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்? என்னை கேள்வி கேட்டால் வெட்டுவேங்கிறான். ஃபுல் கஞ்சா போதை. அந்த குற்றம் செய்த நபருடைய தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப நமக்கு கோபத்தை ஏற்படுத்துது. 8 மணிக்கு மேலே பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுக்கு வெளியிலேயே அனுப்புகிறேன்னு கேட்குறாங்க. சீமான் அவர்கள் நான் வந்து கோர்ட்டில் போய் வழக்கு போட்டேன் அப்படின்னா நீங்கள் கட்சியே நடத்த முடியாது அப்படி சொல்லியிருந்தாக்கா அவரை கொஞ்சம் ஏதோ ஆர்எஸ் பாரதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ்எஸ் பாரதியானு தெரியல. கலைஞர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான்னு சொல்லக்கூடிய நபர்கள் சொல்கிற வார்த்தை, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அதுக்கு பதில் சொல்லுங்கிற. ஞானசேகரன் வந்து வலிப்பு வந்ததா நடிச்சாரா இல்லை உண்மையாலுமே வலிப்பு ஏற்பட்டதா? ரொம்ப தெளிவாக விசாரணையில் மருத்துவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. வலிப்பு வந்தது போல் நாடகம் ஆடி இருக்கிறாங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தில் ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஒரு பகுதி செயலாளர்னா இவ்வளவு, வட்ட செயலாளர்னா இவ்வளவு, நகர செயலாளர்னா இவ்வளவு, அதுக்கப்புறம் வார்டு செயலாளர்னா இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதுல ஒரு வாட்ஸ்அப்லாம் ஒரு தகவல் வந்துச்சு. அது வந்து ஒரு செய்தியாகவும் வந்த வண்ணம் இருக்கு. என்ன நடக்குது தாவேக்கால்? என்ன நடக்குது திமுகவில்? நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். அதாவது பதவி போடக்கூடிய நபர் யாராக இருக்கிறார்? புசி ஆனந்த் அவர்கள். புசி ஆனந்த் அவர்கள் இப்படி செய்திருக்கிறான்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு நேர்மையாக ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கோ எதுவுமே கிடையாது. முதல்ல புசி ஆனந்த் அவர்களுக்கு இப்படி பதவி போட்டு தான் காசு வந்து சம்பாதிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கிறார். இன்றைக்கி இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் பே பண்ணுறதுல 2வது இடத்தில் இருக்கிறார் விஜய். ஸோ எவ்வளவு தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும், எவ்வளோ சம்பாத்தியம் இருக்குது, இதை தாண்டி அவர் அடையாளப்படுத்திய நபர் தான் புசி ஆனந்த் அவர்கள். அவர் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, பல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர். அவருக்கு வந்து பதவிக்காக வந்து காசு வாங்கிட்டு போடணுன்ற அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் பேசிய காணொலி உங்களுக்கு வைரலாக இப்போ போய்கிட்டு இருக்கிறது. யாராவது இது போல் பதவிக்காக காசு வாங்கினீங்கன்னு கேள்விப்பட்டாக்கா அவர்கள் வந்து நான் இந்த பதவியிலிருந்து எடுத்து விடுவேன். அவர் சொன்ன பதிவு, அதாவது இன்னும் மாவட்ட செயலாளரே போடலை. அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு, மாவட்ட செயலரை போட்ட பிறகு நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு கீழே வரக்கூடிய நபர்களுக்கு பதவிக்காக காசு வாங்கினீங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை. அப்போது மாவட்ட செயலாளரே போடலும் பொழுது இப்போ இவர்கள் சொல்கிறதுலேருந்தே ஒரு அப்பட்டமாக அது பொய்ன்னு தெரியுது. எந்த மாவட்ட செயலாளரும் போடல, அவன் எப்படி காசு வாங்கியிருப்பான்? யாருமே அதில் காசு வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ நேரடியாக இது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து புசி ஆனந்த் அவர்களும் வந்து இணைந்து தான் இருக்கிறாரு. இணைஞ்சிருக்கிறதா ஒரு ஸ்க்ரீன்ஷாட், புரியுதுங்களா? ஒரு நம்பரில் புசி ஆனந்தோட நம்பரை வந்து டைப் பண்ணுறது பெரிய மேட்ரு கிடையாது சார். நீங்கள் இப்போ சீமானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோ எடிட்டிங் சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, புரியுதுங்களா? அதையும் நம்ம பேசுவோம். அப்போ 15 வருஷமாக சீமான் இப்படி ஒரு எடிட் பண்ணான்றதை கூட கண்டுபிடிக்க துப்பு இல்லாமல் தான், ஃபேக்ட் செக் பண்ணாமல் தான் திமுக ஒரு நாள் ஆட்சியில் உட்காந்துருந்தீங்களா? ரெண்டையுமே யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போது இது உண்மையாக பொய்யான்றது இன்றைக்கி ரொம்ப யதார்த்தமாக எவ்வளோ விஷயம் ஏஐன்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் 30,000 கோடி ஆடியோ வெளியே வந்துச்சுங்களா? பிடிஆர் சொன்னது. அது பிடிஆர் தன் குரலே இல்லைன்னு மறுத்தார். குரலில் மறுத்த பிறகு எதுக்கு அவர் அந்த பிடிஆரை வந்து நிதித்துறையிலேருந்து மாற்றினீங்க? இங்கே எவ்வளோ விஷயம் எப்படி எவிடன்ஸாக வந்தாலும் எப்படி மடைமாற்றப்படுகிறது. டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறோம்னு எவிடன்ஸோட காட்டினா இந்த நொடி வரைக்கும் இல்லைன்னு வந்து திமுக சார்பாகவும் ஸ்டாலினும் மறுக்கிறாங்க. ஆனால் இந்த நொடி வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமீனில் சிறார்கள் வேலை செஞ்ச பொழுது எவிடன்ஸோட காட்டினது, சிறார்களே நாங்கள் வேலை செஞ்சோன்னு சொன்ன பொழுது கூட வந்து இவர்கள் இல்லைன்னு இவங்க மறுத்தாங்க, எவிடன்ஸோட காட்டினது. அப்போது அவ்வளோ வீடியோ ஃபுட்டேஜோடு கொடுத்த எவிடன்ஸ் அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க. ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு இது முழுக்க விஜய் தான் இன்றைக்கு ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறார். பரந்தூருக்கு இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் போன பிறகு இவ்வளோ பெரிய அதிர்வலை ஏற்படுத்தலை. சவுக்கு சங்கர் போனது மட்டும் தான் ஒரு அதிர்வலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா சவுக்கு அவர்கள் மீது ஒரு 3 வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த மக்களுக்காக சவுக்கு குரல் கொடுத்தாருன்னு. அப்போது அதை தாண்டி விஜய் போன பிறகு நேஷ்னல் மீடியா உள்ளே வருது. இதை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாடு அரசை தாண்டி ஜிஎஸ்கேன்னு ஒரு நிறுவனம் தானாக முன்வந்து எங்களுக்கு அதை சுற்றி எங்கேயுமே இடம் இல்லைன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுதுன்னு இருக்குல்ல. அப்போது தலைவலியாக விஜய் தான் இருக்கிறாருன்னும் பொழுது, விஜய்க்கு அடுத்தபடியாக புசி ஆனந்த் இருக்கிறாருன்னும் பொழுது அவர் காலி பண்ண என்ன பண்ணணும்? இப்போ இது போல் ஏற்கனவே நீங்கள் ஆடியோ விட்டீங்க, விஜயை பற்றி அவதூறு பேசுனீங்க, த்ரிஷா வச்சு அதை பேசி பார்த்தீங்க, எதற்குமே எதுவும் நடக்கலைன்னா விஜய் சீரியஸாக அவர் இவெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா சீரியஸாக விஜய் வந்து களத்துக்குள்ளே வரமாட்டார்,
பரந்தூருக்குள்ளே இருந்துருவான்ட்டு அவர் பனையூருக்குள்ளே இருந்துருவான்னு சொல்லிட்டு அவர் ஒரு முறை பனையூரை விட்டு வெளியில் வந்ததுக்கே எவ்வளோ பெரிய அதிர்வலை. இப்போ தொடர்ச்சியாக விஜய் வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, நிச்சயமாக பரந்தூர் ஊருக்குள்ளே வருவேன்ருக்காரு. அப்போ அந்த ஊருக்குள்ளே வரவிடாமல் தடுக்கணும், கரெக்டுங்களா? ரெண்டாவது, வேங்கை வேலுக்கும் அடுத்து போவதற்கான திட்ட வடிவம் இருக்குது. இதை தாண்டி நடைபயணம் போவதற்கான திட்ட வடிவம் இருக்குது. மாவட்ட செயலர்களும் 27ஆம் போட போகிறாங்க. அப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே போகும்பொழுது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி வந்து தமிழ்நாடு போய் கொண்டு இருக்கிறதுன்றது புரியுது. அப்போது 100 இளைஞர்களை கொடுத்தால் நான் இந்தியா வல்லரசாக்கலாம். விவேகானந்தர் சொல்கிறார், 1000 இல்லை கோடி இளைஞர்கள் இருக்காங்கிற பொழுது அப்போ நமக்கு பெரிய தலைவலியாக வருவாங்கிற பொழுது அப்போ திட்டமிட்டு அவர்கள் கட்சி சார்பாக அவர்கள் கட்சியை உடைக்கணும்னா இங்கே இன்னொரு பக்கம் ஒரு சதி நடக்குது. அவ்வளோதான். இது பெரிய பேசும் பொருளாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸில் இருக்கக்கூடிய ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களுக்கு தாவேக்காவில் உள்ள நடக்கிற உட்கட்சி பிரச்சனை வந்து எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக தெரியுது? தமிழ்நாடு நடக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியுது. எப்படி தெரியுது சொல்லுங்க பார்ப்போம். நம்மளும் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது நமக்கு தெரியும் யார் யாரோட என்னென்ன நகர்வு நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம முன்னாடியே சொன்னோம், கதிரானந்த் என்னென்ன பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருக்கிறாரு, எந்த மாதிரி விஷயம் போகும்ட்டு. அவர் பழைய வழக்குனாங்க. இப்போ பாருங்கள், ஜெகத்ரட்சன் காலேஜுக்குள்ளே காசு வச்சுருந்தார் பணத்துக்குள்ளே, அதே மாதிரி இவர் காலேஜ்லேயும் காசு வந்து எடுக்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது அடுத்தடுத்த நகர்வு என்ன மாதிரி போய் கொண்டிருக்குன்னு தெரியுதுன்னும் பொழுது இது அரசியலை கூர்ந்து கவனித்து இந்த மக்கள் பணி செய்வதான் நம்ம வேலைன்னும் பொழுது நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சியும் நம்ம கவனிக்க வேண்டிய சூழல். இன்றைக்கு ஒரு யங்ஸ்டர்ஸாக விஜய் இருக்கிறாரு, அவர் பின்னாடி 1000 இல்லை கோடி பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறான். ஒரு மாற்றத்திற்கான விதியாக இருக்கணும் பொழுது கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கவனிக்கிறோம், தெரிகிறது. பரந்தூர் ஏர்போர்ட்டை ஆய்வு செய்வதற்காக, அந்த இடத்தை ஆய்வு செய்வதற்காக உயர்மட்ட குழு ஆய்வு வந்து போட்டிருக்கு தமிழ்நாடு அரசு. இது ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்லை வேறு இடம் தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? பெரிய மாற்றம் ஏற்படுத்தப்படுமானா இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தால் போடப்பட்டதுன்றது பொழுது பெரிய மாற்றம் நிகழாது. இவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, அங்கே வந்து சூழலியால் எந்த பிரச்சனையும் கிடையாது, மண் ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது, நீர் ஆதாரம் எங்கேயும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது, இது வந்தால் பெரிய வளர்ச்சி வரும், அது வரும், இது வரும்னு உருட்டுவாங்க. கரெக்டுங்களா? ரொம்ப சிம்பிளாக அவர்களுக்கு புரிகிறப்ப நம்ம சொன்னது முன்னாடியே சொன்னது தான். இல்லாத இடத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உருவாக்குவதுதான் வளர்ச்சியை தவிர இருக்கிற இடத்துக்கு அருகாமலேயே ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இது வளர்ச்சின்னு சொல்கிறதும், வளர்ச்சி என்பது நீங்கள் வந்து ஒரு கோடி நபரை கொன்றுவிட்டு ஒரு நபர் வாழ்வதற்காக செய்வது வளர்ச்சி கிடையாது இல்லையா? அப்போது அங்கே நல்ல ஒரு விஷயம் பார்த்துங்க, தமிழ்நாட்டில் பச்சை குழந்தைக்கு நிகராக இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்கன்னா நெற்கதிர். இங்கே பச்சை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, நெற்கதிருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னும் பொழுது ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி என்பது உருவாக்கப்படுவது மக்களுக்காக. மக்களுக்கு எது தேவையில்லை என்று சொல்கிறார்களோ அதை வந்து விட்டுவிட்டு வேறு இடத்தை தேர்வு செய்வதான ஒரு அரசாங்கத்துடைய வேலையாக இருக்கணுமே தவிர, திமுக அதில் கண்டிப்பாக கொண்டே வருவோன்றாரு. அரசு பாதையில் நிச்சயமாக ஏற்பட்டு வருன்றாரு. அண்ணாமலையும் அதே மாதிரி வருன்றாரு. அப்போது யாருக்கோ ஆதாயம் சொன்ன விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் யாருக்கெல்லாம் ஆதாயம்னு விஜய் சொன்னது. அப்போது இவர்கள் 2 பேருக்குமான ஆதாயமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. நாளைக்கு இவர்கள் 2 பேரும் ஆட்சியில் தொடரும் பொழுது டங்ஸ்டன் மறுபடியும் திறக்கப்படும். 2020 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மாதிரி முடிவெடுத்தாங்க ஏர்போர்ட் அமைக்கணும்னு சொல்லி. அப்போ இடத்த தேர்வு செய்ய கொடுத்தது வந்து அதிமுக. ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ அதிமுகவுக்கு ஆதாயம் இருக்கு. நீங்கள் அப்போ தேர்வு செய்யப்பட்டதுக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் கொடுத்தாங்க, திருப்பூரில் கொடுத்தாங்க. ஏன் அங்கெல்லாம் வரல? பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ரீபெரும்புத்தூரில் போராட்டம் பண்ணிய பிறகு வந்து அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறீங்கன்னும் பொழுது அப்போ மக்கள் ஒரு போராட்டத்தை எதிர்க்கிறாங்க. அந்த இடத்தை மாற்றணும்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போது 910 நாளாக இங்கே மக்கள் போராடுறாங்க. இந்த இடம் வேணாம், குறிப்பாக விவசாய பூமியை கை வைக்க வேண்டாம், நீர்நிலையை கை வைக்க வேண்டாம். ஏற்கனவே வந்து நம்ம அரிசிக்கும் சோத்துக்கும் தண்ணிக்கும் வெளிநாட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு நிலைமையாக போயிட்டு இருக்கணும் பொழுது இதை புரிஞ்சுக்கணுமா, புரிஞ்சிக்கக்கூடாதா? அப்போது இதற்கேற்றால் போல் தமிழ்நாட்டில் இடமே இல்லைன்னா பரவாயில்லைங்க. உங்களுக்கு இடமே இல்லை தமிழ்நாட்டில், நம்ம என்ன வந்து என்ன மும்பை மாநகரமாக அது அடுக்குமாடி அப்படியே வச்சு இடமே தரிசு நிலைமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ இடம் கிடக்கணும் பொழுது ஒரு ஏர்போர்ட்ன்றது எங்கே கொண்டு வந்தால் அந்த ஏர்போர்ட்டை வச்சு ஒரு இடம் உருவாகும். சார், ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சின்னதாக ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு இடமே ஊரே ஒரு பொட்டல் கடை இருக்கும், ஒரே ஒரு கோயில் அங்கே வரும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த கோயிலை நோக்கி மக்கள் வந்து படையெடுத்து வருவார்கள் வழிபடுவதற்கு. அதன் மூலமாக நிறைய கடைகள் உருவாகும், அதன் மூலமாக சாலை வரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த இடமே டெவலப் ஆகும். ஒரு கோயிலால் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வரும் பொழுது ஒரு ஏர்போர்ட்னால எவ்வளோ பெரிய வளர்ச்சி உருவாக்க முடியும்? அப்போது எந்த மாதிரியான நகரத்தை தேர்வு பண்ணணும்னு ஒரு புரிதல் வேணும்ல. புரிதல் இல்லாமல் 2 பேரும் போட்டி போட்டு இந்த இடத்துல கொண்டே வந்து தீர்வுன்றது வீம்புக்கு செய்கிறதா இல்லை இவர்கள் ஆதாயத்தை செய்வதான்றது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் சார். பெரம்பலூரில் ஒரு 6 வயது சிறுமிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். பட் அதற்கு முன்பாக அந்த கைது செய்யப்பட்ட நபருடைய அந்த தாயார் அவர்கள் பேசின வீடியோங்கிறது ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு புரிதலோட மனநிலையில் இருக்காங்க? சமூகம் என்ன புரிதலோடு இருக்குன்றத விட சமூகத்தில் எது விதைக்கப்பட்டிருக்குன்றத மெயினான விஷயமா இருக்குது. இங்கு மது, கஞ்சா, ஹெராயின், மெத்து இது போன்ற விவகாரத்தினால தான் தமிழ்நாடு நாசமாக போய் கொண்டிருக்கிறது. 6 வயது குழந்தை
அந்த குழந்தை வீட்டுக்கு வெளியில் விளாண்டுருந்த குழந்தைய வந்து இவன் வந்து இந்த பையன் கூப்பிட்டு போய் மாடியில் வச்சு பாலியல் வன்புணர்வு செய்கிறான். இந்த செய்தியை கேட்டு அந்த குழந்தை அழுகுரல் கேட்டு வந்து அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், என்னை கேள்வி கேட்டால் வெட்டுவேங்கிறான். ஃபுல் கஞ்சா போதை. அந்த குற்றம் செய்த நபருடைய தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப நமக்கு கோபத்தை ஏற்படுத்துது. 8 மணிக்கு மேலே பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுக்கு வெளியிலேயே அனுப்புகிறேன்னு கேட்குறாங்க. அப்போது எந்த அளவுக்கு இந்த சமூகம் போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? அப்போது இந்த இடத்துல அங்கே வாழக்கூடிய நபர்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்வது அவர்கள் தாயாருடைய தொழிலே கஞ்சா விற்பது. இதை குறித்து பல முறை காவல் நிலையத்தில் சொன்னாலா இங்கே எந்த வழக்குக்கும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு எட்டப்படல. இங்கே அடிப்படை சிக்கல் எங்கே தெரியுமா? காவல்துறை தான். காவல்துறை ஒரு விஷயத்தை அழகான முறையில் கையாண்டா பரவாயில்ல. காவல்துறையை அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்தாக்கா அது எப்படி சரி செய்யப்படும்? ஏன்னா இது ஒரு இடம் உதாரணம் கிடையாது. 10 வயது பாலியல் வன்புணர்வு செஞ்ச ஒரு குழந்தைய வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொன்னதுக்கு பெற்றோர் நிறுவனப்படுத்தி அடிக்கப்பட்டதாக இருக்கட்டும். நேற்று ஆர்கே நகரில் தொடர்ச்சியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் வாங்கலன்னு சொல்லிட்டு விரக்தி மனநிலையில் வந்து அவன் தீயை வச்சு எரிச்சிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அப்போ தொடர்கதையாக சாராயம் 24 மணி விற்கிறாங்க, ஃபோன் பண்ணி 100 ஃபோன் பண்ணி சொன்னால் போலீஸ் ஃபோன் பண்ணி அங்கே சொல்லுது. பத்திரிகையாளர் அந்த செய்தியாக போட்டால் பத்திரிகையாளர் வெட்டப்படுறாரு, இராணுவ வீரர்கள் வெட்டப்படுறாங்க, விஓக்கள் வெட்டப்படுறாங்க. அப்போ எந்த மாதிரியான ஒரு போக்கு போயிருக்குன்னு பாருங்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த காவல்துறையை வேலை செய்ய விடாமல் வைத்துக்கொண்டு இதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வேலையை யார் செய்கிறார்? அப்போ இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட மனிதாபிமானம் அற்று அவன் இவ்வளோ திமுறா பேசுகிறான்னா ஒன்று அரசாங்கம் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, இல்லை வேறு யாராவது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா அப்புறமேட்டு நீங்கள் கொய்யா முயன் கத்தி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இது வந்து குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறலை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு போகிற அளவுக்கு தமிழை வந்து மானகட்டவன் கிடையாது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே வரலாறு வாழேந்தியும் வேலேந்தியும் இங்கே வந்து போர் செஞ்சு தான் நம்மளுடைய கட்டமைப்பே இருக்கணும் பொழுது மீண்டும் அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளாமல் நீங்களே அந்த விஷயத்தை சரி செய்வதற்கான ஒரு முனைப்பை முதல்வர் எடுக்கணும். ஆனால் ஒரு முதலமைச்சர் சொல்கிறது, நான் உங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணனா தம்பியா சகோதரனா இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் டம்மியாக இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெட்ரு, கரெக்டுங்களா? நீங்கள் இருக்கும்போது தான் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது நம்ம நாலொரு மாரி செய்தியாக சொல்கிறோம். நீங்கள் இரும்பு கரம் வச்சுருக்கேன்றீங்க, கொண்டு போய் எங்கிட்ட வந்து காலங்களில் போட்டு அடை வச்சு கப்பு கிழங்கு வாங்கி திண்டிங்களான்றேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு இரும்பு கரம் கொண்டு அதாவது ஒடுக்குவேன் நடுக்குவேன்றீங்க நீங்கள். ஆனால் இது வரைக்கும் குழந்தைகளை தொடர்ச்சியாக குழந்தைகள் பாலியல் அத்துமீறல் நடக்குதுன்றது ரொம்ப அவலம் இல்லை, சமூகத்துடைய அவலம் இல்லையா? அந்த வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு தந்தை சொல்லக்கூடிய காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த காணொலி உங்களுக்கு கொடுக்குறேன், போட்டு விடுங்க. என் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குது சார், வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டியே வச்சுருக்க முடியுமா? ஒரு நல்லது கட்டத்துக்கு நான் வெளியில் போக வேணாமா, வேலைக்கு போக வேணாமா, அந்த பிள்ளைகள் நிம்மதியாக இங்கே வந்து இருக்க வேணாமா அப்படின்ட்டு சொல்லி அவர் ரொம்ப ஆதங்கப்படும் பொழுது அப்போ இதெல்லாம் வந்து சமூகத்துடைய இந்த அவலத்திற்கு கேடுக்கு யார் காரணம்? ஆட்சியாளர்கள். உங்களால் காவல்துறையை ஒழுங்காக வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்க தெரியலன்னும் பொழுது உங்களுக்கு தேவை நாட்டை ஆண்டு கொண்டே இருக்கணும், எல்லா அக்கறமும் செய்யணும். தயவு செஞ்சு மீண்டும் அதான் சொல்கிறேன், கைலாசம் போல ஒரு நாடு வாங்கிட்டு போயிரு. எவ்வளவோ கொடுத்துட்டோம், இதுக்கும் சேர்த்து காசு கலெக்ட் பண்ணி தரோம், எங்கடா வெளியேறிடுங்கன்றேன். சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிய ஒரு ஆடியோ வந்து நேற்றிலிருந்து ஒரு பரபரப்பாக எல்லாமே போயிட்டுருக்கு. இது அவரே வந்து பேசுகிறாரு, இது மாதிரி நான் சிலர் சொல்கிறதுக்காக நானே என்னுடைய ஜேர்னலிஸ்ட்டில் சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் விமர்சகர் பேசின ஒரு கருத்து பொது வெளியில் சர்ச்சைக்குள்ள போயிருக்கேன். இல்லை, அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட நபரோடு பேசக்கூடிய காணொலி எப்படி மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு செய்தி சேனலில் வந்திருக்கோ அதை எப்படி நீங்கள் போடுறீங்க? எனக்கு அதுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து புரிய வைக்கணும். ஏன்னா ஒரு தனிப்பட்ட 2 நபருடைய உரையாடலை வெளியிடுவது சட்டப்படி செல்லுமா? முதல்ல லீகலாக இது வந்து அனுமதி இருக்கா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார், இது அனுமதி இல்லை. நீங்கள் ரகசியமாக நான் சொல்லட்டுமா, முதலமைச்சர் தனியாக எங்கே பயணம் பண்ணாருன்னு ஒரு செய்தியை சவுக்கு சங்கர் கசிய விட்டாருன்னு சொல்லி அவர் மீது வழக்கு போட்டிங்க. இது பாதுகாப்பு சம்மந்தப்பட்டுன்றீங்க. முதலமைச்சர் இது போல் யாரு கூடயோ ஒருத்தர் கூட பேசுகிறாரு, துணை முதலமைச்சர் யாரு கூட ஒருத்தர் பேசுகிறாரு. அந்த ஆடியோவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீ வெளியிடுவியா? உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? இது சட்டப்படி லீகலா? அப்போது சட்டம் என்பது எல்லாருக்கும் சரிசமம். முன்னாடி பிடிஆர் ஆடியோ இது மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், நீங்கள் ஆதரிக்கிறீங்க தானே? இல்லை சார், பிடிஓ ஆடியோ வெளியில் வந்துச்சு இல்லையா? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். குற்றம் இப்போது ஒருத்தர் குற்றம் செஞ்சுருக்காரு, குற்றம் செஞ்ச சம்மந்தப்பட்ட நபர் வெளியே அந்த ஆடியோ வெளியில் வருதுனாக்கா அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு விஷயம் கசியணும். எப்படி இது கசியப்படுகிறது? அவர் கைது செய்யப்படுறாரு, அவருடைய மொபைலை போயிட்டு அவருடைய தங்கச்சி பையன் வீட்டில் கொடுத்துருந்தது போய் தங்கச்சி பையன்ட்டு வந்து காவல்துறை வாங்கிட்டு வந்தால் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த செய்தி வந்து ஊடகத்தில் வருது. போடும்போது எப்படி போடுறான்? அப்போ தான் போடுறான் செய்தி, தீயாய் சவுக்கு சங்கருடைய ஆடியோ பரவுகிறது அப்படின்னு போடுறான். எப்படி தீயா பரவும்? அப்போ நீ தாண்டா வெளியிடுற, அப்புறம் அதுக்குள்ளே எப்படி தீயா பரவும்? அப்போ இங்கே ஒரு விஷயம் புரியுதுங்களா? இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக
இங்கே நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி யாராவது பேசினால் அவர்களை கைது செய்வது, அவர்கள் சம்பந்தப்பட்ட பர்சனல் விஷயத்தை எடுத்து வெளியிடுவது, இது ஒரு பக்கம் இப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வு போய் கொண்டே இருக்கிறது. நீங்கள் பிஜேபியில் ஆடியோ வீடியோ வெளியிடுறாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு சர்ச்சை போச்சுனாக்கா, அரசாங்கமே இது போன்ற விஷயத்தை இது பக்கம் செய்கிறதா இருக்கட்டும், ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இது போன்ற விஷயங்கள் வெளியே வருவது இது ஆரோக்கியமான போக்காக வித்துடுமான்றதை இவர்கள் தான் புரிஞ்சுக்கலாம். இல்லை, செய்தித்தன்மை வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து ஒரு நியூஸ் சேனலுடைய ஒரு செய்தி ஆசிரியர் தானே வந்து வெளியிடுறாங்க, அப்ரூவல் கொடுக்குறாங்க. சரி அவருக்கு அந்த செய்தி அது எப்படி கிடைச்சிது? சவுக்கு சங்கருடைய மொபைல் ஃபோனில் இருக்கிறது விஷயம் இவருக்கு எப்படி கிடைத்தது? சவுக்கு சங்கர் டைரெக்டாக போய் கொடுத்தாரா? வாய்ப்பு இல்லை. அவருடைய மொபைல் அவர்கிட்ட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. யாரால் செய்யப்பட்டிருக்கு? காவல்துறையால். அந்த காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இந்த ஆடியோ வெளியில் வருது. எப்படி அங்கே போச்சு? இது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுதுல்ல, கைப்புண்ணுக்கு எது கண்ணாடி? இவ்வளோ தான் இவங்க லட்சணம் பொழுது. அப்போ உங்கள் ஆடியோ எதிர்காலத்தில் எவ்வளோ வருமோன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அதையும் நீங்கள் சேனலில் போடுறியான்றதையும் பார்ப்போம். நீங்கள் இதை தான் ஊக்குவிக்கிறீங்கன்னா இதுதான் நடக்கும். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. சீமான் அவர்கள், நான் வந்து கோர்ட்டில் போய் வழக்கு போட்டேன் அப்படின்னா நீங்கள் கட்சியே நடத்த முடியாது. சீபா ஆத்தினாரு நாம் தமிழர் இயக்கத்தை வந்து கிளச்சிட்டு திமுகவில் ஐக்கியமாய் சபாநாயகராக இருந்தார். ஆனால் நீங்கள் இது மாதிரி கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க, நான் வழக்கு போட்டால் கட்சியை நடத்த முடியாதுன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லியிருந்தாக்கா அவரை கொஞ்சம் ஏதோ RS பாரதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது RS பாரதி RSS பாரதியானே தெரியல. அது பேசுகிற பேச்சுக்கும் அவர் செய்கிற செயலுக்கும் கொஞ்சம் கூட வந்து நாகரிகம் இல்லாமல் ஏற்கனவே அவர் தொடர்ச்சியாக பேசினது. இங்கே யாராவது கல்வி படித்தா நாங்கள் போட்ட பிச்சடா, வழக்கறிஞராக இருக்கட்டும், நீதிபதிகள் வந்தது நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி பேசினதாக இருக்கட்டும். இதே வந்து மீடியா அவர் சொன்னது ரெட் லைட் மீடியா அப்படின்னு சொன்ன வார்த்தை எல்லாமே உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இந்த இடத்துல வந்து சீமானை பற்றி விமர்சிக்கும் பொழுது அவரை குறித்த பிரச்சனை இருந்தால் அதை பற்றி விமர்சிட்டு போ. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா சொல்கிற வார்த்தை ரொம்ப மிக முக்கியம். பெண்ணியம் பேசுகிறவர்கள், சமூக நீதி பேசக்கூடிய நபர்கள் பேசக்கூடியது, பெரியாரை உள்வாங்கணும்னு சொல்லக்கூடிய நபர்கள், கலைஞர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான்னு சொல்லக்கூடிய நபர்கள் சொல்கிற வார்த்தை, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அதுக்கு பதில் சொல்லுங்கிறாரு. யதார்த்தமான ஒரு கேள்வி. எல்லாரும் ஒரு அப்பனுக்கு தானே பிறப்பாங்க, பதில் சொல்லுங்கள் அவரை. எல்லாம் பல அப்பனுக்கு பிறப்பாங்களா? இது என்ன பேச்சு? நீங்கள் துரைமுருகன் பேசுனது கூட நீங்கள் வந்து ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும். பெரியாரை குறித்து பேசினால் வந்து அவருடைய பிறப்பை சந்தேகப்படுகிறேன். எல்லாரும் ஒரு பெண்ணுடைய கற்பை பற்றியே நீங்கள் கொண்டு போய் பேசுங்களடா, உங்களுக்கெல்லாம் வெக்கம் இருக்குமா இருக்காதா? கொஞ்சமாவது இது குறித்தவன ஒரு சிந்தனை இருக்குமா இல்லையா? நீங்கள் பகுத்தறிவை பெற்று அந்த பகுத்தறிவு மூலம் நீங்கள் செய்கிறீங்க. திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு பெரியார் சொன்னான்னு இப்போ தான் புரியுது எங்களுக்கு. உங்களை ஏன் அவர் புறக்கணிச்சாருன்னு உங்களுக்கு இப்போ தான் புரியுது. இதில் அவர் சொல்கிற கூடுதலாக ஒரு வார்த்தை, விஜய் குறித்தும் ஒரு வார்த்தை பேசினார். விஜய் குறித்து சொல்லும்போது நேற்று முளைச்சி சின்ன பையன்லாம் அப்படின்ற வார்த்தை. 50 வயசு ஆயிடுச்சு விஜய் சின்ன பையனா? விஜயோட பையனே உங்கள் கண்ணில் விரல விட்டு அளவுக்கு அந்த வளர்ந்தாச்சு. நேற்று சின்ன பையங்க. ரெண்டாவது உங்கள் ஒப்பனை நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும், உங்கள் ஆத்தாட்ட போய் கேளு. இதெல்லாம் என்ன வார்த்தை? எவ்வளவு அநாகரிகத்தோட உச்சத்துக்கெல்லாம் போக முடியும் அவ்வளோ தூரம் போயிட்டு அவர் சொல்கிறாரு, எஸ்.ஏ. சந்திரசேகருக்கே வந்து நாங்கள் தான் வந்து வாய்ப்பு கொடுத்தோம். இது அப்பட்டமான போய். எஸ்.ஏ. சந்திரன் முதல்ல எந்த படத்தை இயக்குனான்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் வசனம் எழுதுவதற்கு. நம்பர் 1. நீங்கள் விஜயிடம் கேட்குறது நேற்று முளைச்ச சின்ன பையன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, எங்களை எதிர்த்தவெல்லாம் யாருமே இங்கே வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாதுன்ட்டு. உன்னை எதிர்த்த ஆள் தானே எம்ஜிஆர். அவர் இருக்க வரைக்கும் உங்களால் ஒன்றுமே கழட்ட முடியல. இந்த வரலாறு இங்கே இருக்குது, கரெக்டுங்களா? அவர் மறைகிற வரைக்கும் அவர் தான் இருந்தார். அவர் மறைவதற்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார்னு பொய் செய்தி போட்ட ஆள் தான் கலைஞர் கருணாநிதி. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, 1980 நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணி அமோகமாக ஜெயிச்சது. சரி சார், அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை எதிர்த்துட்டாங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்கல்ல, இது எதன் அடிப்படையை வெளிப்படுத்துனாக்கா, இங்கே உங்களை எதிர்த்துட்டால் நீங்கள் பல நபர்கள் கொலை செய்யப்படுவது, இன்றைக்கு கனிம வளத்து கொள்ளைகளை பற்றி சொன்ன நபர் ஜவஹர் அலி என்ற நபர்கள் வந்து அவர் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், அது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து என் தம்பி ஞானசேகர்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். உங்களை எதிர்த்துட்டா யாருமே இருக்க முடியாதுன்னா என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க? புரியுதுங்களா? உங்களை எதிர்த்துட்டா யாருமே இருக்க முடியாது. நீங்கள் இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறாரு, நேற்று முளைச்ச சின்ன பையன் கட்சியை இது பண்ணிடுவேன்னு சொல்கிறான்ட்டு. சரி ஓகேப்பா, விஜய் யார் என்பதை உதயநிதிட்ட போய் கேட்க சொல்லுங்கள். உதயநிதி ஒரு காலத்தில் அண்ணாண்ணே எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கண்ணே, எங்கள் பேண்டுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கண்ணே, ரெட் ஜெயின் மூவிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கண்ணேன்னு கெஞ்சி ரொம்ப காலமாக கேட்டு அதற்கு பிறகு தான் குருவின்னு ஒரு படத்தை ஒத்துக்கிட்டு அவர் நடித்து கொடுத்தாருன்னும் பொழுது விஜய் யார் என்பதை வந்து RS பாரதி முதல்ல உங்கள் கட்சிக்காரண்டு கேளு. ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, நான் பார்க்குறதே அதிக படமே விஜயோட படம், யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறான்னும் பொழுது இப்போ இந்த திமிர் பேச்சு என்பது, இந்த ஆணவ பேச்சு, பெண்களை இழிவாக பேசுறது, சமூக ரீதியாக பேசுறது, இந்த ஒட்டுமொத்தத்திற்கும் காரணம் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற திமிர். இல்லைன்னு வச்சிங்களேன், RS பாரதி இருக்க இடம் தெரியாது, அவர் வீட்டுக்கு வெளியில் ஒரு காக்கா இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மையினும் பொழுது இப்போ மறுபடியும் RS பாரதியும் சரி திமுகவும் எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அதோடைய வேலையை அவர்கள் செய்வார்கள். ஆனால் நீங்கள் ஒருமையில் எப்படி பேசுனீங்கன்னாக்கா, பதிலுக்கு ஒருமையில் அவர்கள் பேச ஆரம்பித்தா உங்கள் நிலைமை என்னவாகும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நாம் தமிழரை பேசுகிறதும் சரி,
இதே மாதிரி இவரை பற்றி பேசுவதும் விஜய் பற்றி பேசுவதும் சரி. சின்ன பசங்க சார் அவனுங்க. பஸ்ட் அவுட் ஆகிட்டு ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டா பொது வெளியில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாக்கா யாருக்கு அசிங்கம், யாருக்கு கேவலம் யோசிச்சுக்கணும் நீங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வந்து வலிப்பு வந்ததா, நடிச்சாரா, இல்லை உண்மையாலுமே வலிப்பு ஏற்பட்டதா அப்படிங்கிற ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு. என்ன நடந்தது? புளிமாங்கா புளிப்புன்னு நடிச்சிருக்கான் புள்ள அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப தெளிவாக விசாரணையில் மருத்துவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. வலிப்பு வந்தது போல் நாடகம் ஆடியிருக்கிறான். அப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே எப்படி அவனுடைய விஷயத்தை கொண்டு போகிறாங்கனாக்கா, 7 நாள் கஸ்டடி கேட்டிருக்காங்க. 7 நாள் கஸ்டடியில் அவன் 7 நாளும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா, கஸ்டடியில் வச்சு அடிச்சில் வந்து எந்த உண்மையை சொல்லிடக்கூடாது, யார் அந்த சார்ன்றதை காட்டி கொடுத்துடக்கூடாது, யாருக்கு மாமா வேலை பார்த்தான்னு சொல்லிடக்கூடாது. தெரியாதனமா அப்பா வேறு இப்போ வாய் விட்டார்னும் பொழுது அவன்கிட்ட இணக்கமாக மருத்துவமனைக்கு போய் அவன்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய வேலை செய்யணும்னாக்கா, அவன் ஜெயில் இல்லாமல் மருத்துவமனையில் வந்து ஈஸின்றதுக்காக ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இன்றைக்கி கண் முன்னாடி வெட்ட வெளிச்சமாக மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவனுக்கு வலிப்பு வரல, நடிச்சிருக்காங்க. கூடுதலாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னாக்கா, அவன் கைகளை உடஞ்சது உண்மையான ஒரு எக்ஸ்ரே எடுத்து அதையும் இப்போ வெளியிட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் பொய்யா தான் இருக்கும்ன்றது வெட்ட வெளிச்சமாகும். ஆனால் இப்போ அண்மை செய்தி, ஞானசேகரனுக்கும் 6 காவலர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாக இப்போ விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா யார் அந்த சார்ன்றது எப்படி உங்களுக்கு வெளியில் வரும்? ஒரு பக்கம் திமுகவுடைய அனுதாபி அபிமானி, இன்னொரு பக்கம் காவல்துறையோட நெருங்கிய நண்பனாக இருக்கும் பொழுது, அப்போ எப்படி இந்த விஷயத்தை வந்து அவன் திட்டமிட்டு ரொம்ப காலமாக அரங்கேற்றம். ஏன்னா ஒரு நாளில் ஒருத்தன் செய்கிறது இந்த செய்திகளில் இவ்வளோ பெரிய தொடர்பு வச்சு செஞ்சிட முடியாது சார். ரோட்டுக்காட்டில் பிரியாணி வைக்கிறவன் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்குறதும், அமைச்சர் கூடயே சுற்றுறதும், பெண்களை கையில் வச்சுக்கிறதும், அந்த பெண்களை மிரட்டக்கூடிய வேலை செய்வதும் தொடர்ச்சியாக அந்த காவல்துறையே உடந்தையாக இருக்கணும் பொழுது இது எவ்வளோ கேவலமாக இருக்குன்றதை இப்போ சொல்லுங்கள் முதலமைச்சர். காவல்துறை உங்கள் நண்பர்னு சொல்கிறீங்களே, யாருக்கு நண்பனாக இருக்காங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அக்யூஸ்டு புயலுக்கும் பொறுக்கி புயலுக்கும் 3 வாட்டி குண்டாஸ் வாங்கியிருக்கான் சார், துப்பாக்கி வச்சுருக்கான் சார். பெண்களை இது போல் செய்வதான் வளர்க்கணும் பொழுது இப்போ யார் அந்த சார்னி வச்சா பல சார் மாட்டுவாங்க போட்டிருக்கே. அது காவல்துறை இல்லையா, அரசியல் துறை இல்லையா, பிஸ்னஸ் துறை இல்லையா, எதுவுமே நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு செய்தியாக போகும்பொழுது இந்த வழக்கு இதை தாண்டி இது கூடவே சிபிஐயும் உள்ளே வரணும். சிபிஐ உள்ளே வந்து இந்த வழக்கை வேறு வடிவத்தில் எடுத்துகிட்டு போனால் தான் இந்த யார் இந்த சார் என்பதற்கு ஒரு தீர்வு எட்டப்படும் பொழுது மக்களுக்கு இப்போ ரொம்ப அழகாக தெரிஞ்சிருச்சுல்ல, ஞானசேகரன் யார், அவன் முகத்தில் என்ன, எந்த பின்புலத்தில் இருக்கிறான், எதை செய்கிறான், இது போதும். செய்திகள் மக்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டாலே இனி யாரை எங்கே வைக்கணும்னு புரிஞ்சிடும். செருப்புனா வீட்டுக்கு வெளியில் தான் வைக்கணுன்றத இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்குப்பாங்கல்ல, இயற்கையாக சொல்கிறேன், அதை போல் புரிஞ்சுப்பாங்க இனி போகிற காலத்தில். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல ஒரு பைப் இருந்திருக்கு. அங்கே வந்து தண்ணி அடிக்க போகும்போது ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வந்து தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை வந்து ஏற்க மறுத்திருக்காங்க. உடனே எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து போய் புகார் கொடுத்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குது? ஒரு சாதிய மோதலாக பார்க்குறீங்களா, இல்லை இது என்ன மோதல்? சமூகத்தோட அவலம் சார், மிக மோசமான அவலம். அதாவது பொது தொகுதி எங்கள்கிட்ட கேட்காதன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டு தெரியுதுங்களா? பொது தொகுதிக்கு நீங்கள் நிற்கக்கூடாது, பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு சர்ச்சை தமிழ்நாட்டில் போவது போல் பொது இடத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய பைப்பில் தண்ணீர் பிடிப்பதற்கு ஒரு தாய் வருகிறார். அவர் சொல்கிறாங்க, என் பிள்ளை 10வது படிக்கிற பிள்ளை, அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்பெஷல் கிளாஸ் நைட்டு 8 மணிக்கு தான் வர்றாங்க, காலையில் சீக்கிரம் போகணும், 8 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் பொழுது ஒரு 4 குடம் தண்ணி பிடிச்சிக்கிறேன்னு கேட்குறாங்க. 4 குடம் தண்ணி பிடித்துக்கிறேன்னு கேட்கக்கூடிய அந்த தாயை வந்து அந்த பொது குழாயில் தண்ணி பிடிக்க விடாமல் அருகாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அடித்து அவர்களை வந்து என்ன சொல்கிறது, கடித்து வச்சு முடிய பிச்சு முகத்தில் அடித்து உடச்சி அவங்களுடைய சேலையை உருவி கிட்டத்தட்ட அரை நிர்வாணமாக அவங்க வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சுருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அவர்கள் காவல் நிலைய அந்த நேரத்தில் அடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அக்கா பையன் அவன் போய் கேட்டிருக்கான், அவனையும் அடித்து அவனையும் மண்டையை உடைச்சி அவனையும் 3 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதில் கூடுதலாக வேதனையான விஷயம் என்னன்னாக்கா, இது குறித்து காவல் நிலையத்தில் 2 முறை புகார் கொடுத்தோம். காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் மெத்தனம். நீங்கள் காவல்துறையுடைய போக்கு எவ்வளோ மோசமாக போகுதுன்னு பார்க்குறீங்களா? எவ்வளோ பொறுக்கிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த இப்போ ஞானசேகரன் வழக்கில் பொறுக்கி கூட சாவாசம் வச்சுருக்கிறீங்க. இங்கே காவல்துறையில் நேர்மையாக போய் புகார் கொடுத்தாக்கா புகார் கொடுக்குறவங்களை நிர்மாணப்படுத்தி அடிக்கிறது, புகார் வாங்கணும்னு சொல்லி ஒருத்தன் தீ வச்சுட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த பிரச்சனையை ஒட்டி அந்த பிள்ளைக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது, ஸ்கூலுக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. அந்த நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு 11 பேர் சேர்ந்து அந்த தாயாரை அடித்து அந்த பிள்ளை தடுக்க வந்த பிள்ளைய கட்டையாலே அடின்னு அடித்து, கூடுதலாக வேதனையான விஷயம் அந்த பெண் வந்து மருத்துவமனைக்கு போக விடாமல் தொடச்சி அடிச்சிருக்காங்க. 3 நாளாக மிரட்டி மருத்துவமனைக்கு போக விடாமல் மாறி மாறி அடித்து சித்திரவதைப்படுத்தி மிக கொடுமையான கொடுமை நடத்தப்பட்டுக்கணும் பொழுது முதலமைச்சர் ஒன்று இந்த காவல்துறைக்கும் நேரடியாக நம்ம கேட்கறது ஒன்றே ஒன்று தான். ஒன்று நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா, நாங்கள் எடுத்துக்கிட்டோமா? உங்களுக்கு எடுக்க துப்பு இல்லை, நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துக்கிறோம்.
இது விளையாட்டு போக்கம் கிடையாது. இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், அத்தனை அமைப்புகள் இங்கே இருக்கிறது. அவ்வளவு மக்களுடைய தொடர்போடு நம்ம இருக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த மாதிரி பொறுக்கியெல்லாம் வந்து எலும்பு முறிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தா சட்டம் தன் வேலையை செய்வதே கிடையாது. எல்லோருக்கும் யாருக்கு துணையாக போகிறீங்கன்னு ஒரு விஷயம் புரியும் பொழுது அந்த பெண் குழந்தை கதறி அழுகக்கூடிய காணொலி உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்களும் இப்போ பார்ப்பாங்க. அப்படின்னும் பொழுது இதுதான் தமிழ்நாட்டு யதார்த்தமான நிலைமை. இதில் ஸ்டாலினும் வெக்கம் இல்லாமல் என் குடும்பம் தமிழ்நாடுங்கிறது, எல்லார் வீட்லேயும் அண்ணனா தம்பியா அண்ணனா சகோதரனாக இருக்குன்ற பொழுது நீங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமேன்றது தான் இப்போ யதார்த்தமான உண்மை. நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் போயிருங்க. உங்களுக்கு இன்னொரு கைலாசாவை உருவாக்கி ஆசைப்படுறோம்னாக்கா தருகிறோம், வாங்கிட்டு எங்கேயாவது போயிட்டுனாங்க நாங்களாவது நிம்மதியாக இருக்கலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.